தேர்ட் போலில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு guys. இது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டிக்கும் அப்புறம் முசிறி ஐசிசிக்கும் நடக்கிற மேட்ச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தேர்ட் போலில் உள்ளது. ஸோ முசிறி ஐசிசி பேட்டிங்கு முசிறியில் ரூபன், பவுலிங் போட அபி, பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவர் போட அபி, டாட் பால் நல்ல ஒரு பால் கூட, செகண்ட் பால் நல்ல ஒரு பாலுங்க, ஸ்லோயர் பால் நல்ல ஒரு பால், ஒயிட் லென்த்தில் அடிச்சிருக்காரு, சிங்கிள் கூட கிடைக்கல, டாட் பால், தேர்ட் பால் போட அபி, நோ பாலுங்கிற சிக்னலுங்க, அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காரு, ஃப்ரீ கிட்டு, இது ஃப்ரீ கிட்டு, தேர்ட் பால், ஃபுல் டாஸ் பாலு, சிங்கிள் மட்டுமே கிடைக்கும், நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே, சிங்கிள், மீண்டும் ஒரு நோ பாலுங்க, மீண்டும் ஒரு ஃப்ரீ ஹிட்டு, பவுலர் கண்டிப்பாக ப்ரெஷரில் இருக்காருன்னு சொல்லலாம், பேக் டு பேக் நோ பால் கைஸ். ஃபோர்த் பால் நல்ல ஒரு பால், டாட் பால் தாங்க, லாஸ்ட் 2 பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் பவர் பிளேயோட அடிச்சிருக்காருங்க, கேட்சுங்கிற காலு, கேட்சு நல்ல ஒரு டேக்கனுங்க, சூப்பரான ஜட்ஜ்மெண்ட்டு, லைனில் இருந்து கேட்சுங்க, விக்கெட்டு, பேட்ஸ்மேன் வெளில போயிட்டாருங்க. பவர் பிளே ஃபர்ஸ்டோட லாஸ்ட் பால், ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன், ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, லெக் சைடில் தட்டி விட்டுருக்காரு, ஒரு சிங்கிள் போகும், சிங்கிள் இல்லைங்க 4 போயிருக்காங்க, ஒரு மிஸ்ஃபீல்டு, நல்ல ஓவராக இருந்துச்சு இந்த 4, இல்லைனா ஒரு 4 லக்கி ஓடுறீங்க நியூ பேட்ஸ்மேனுக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் முசிறி ஐசிசி 7 ரன்னு, ஒரு விக்கெட் இழப்புல. இதோட செகண்ட் ஓவர் போகிற நியூ பவுலர் அடிச்சிருக்காருங்க தூக்கி, 6 நல்ல ஒரு ஷாட்டு, செகண்ட் பால், செகண்ட் ஓவரோட ஒரு ஒய்டு, செகண்ட் பால் ரீ அடிச்சிருக்காருங்க லெக் சைடில், அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, சிங்கிள் கிடைக்குமா, சிங்கிள் மட்டுமேங்க, தேர்ட் பால் ஷார்ட் பாலுங்க, 4 போயிருக்கு, 4 ரன்னு, ஃபோர்த் பால் அடிச்சிருக்காருங்க, 4 செகண்ட் பால் தேர்ட் ஓவரோட அடிச்சிருக்காருங்க, கையில் கேட்சா, குட் கேட்சுங்க அங்கே, ஃபோர்த் பால் நல்லா ஒரு பாலுங்க, ஸ்லோயர் பாலு, ஹிட் பண்ணலை, லாஸ்ட் 2 பால்ஸுங்க தேர்ட் ஓவரில், நல்ல ஒரு ஷாட்டு, கேட்சுங்கிற காலு இல்லை, சிங்கிள் மட்டுமே, ரன்னிங் நல்ல ரன்னிங்காக இருக்குது, த்ரோ 4 த்ரோ 2 ரன் ஓடிட்டாங்க, தேர்ட் ஓவரோட லாஸ்ட் பால் சிங்கிள் மட்டும் கிடைக்கும், ஓவர் ஃபினிஷ் ஆகிட்டு. 3 ஓவருக்கு முசிறி ஐசிசி பார்த்தீங்கன்னா 35 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட நியூ பவுலர் நல்ல ஒரு யாக்கருங்க, அரௌண்ட்லேருந்து வராரு, ஃப்ரீ ஹிட் பால், ஃபுல் டாஸுங்க, எங்கேயோ அடிச்சிருக்காருங்க, 6 கடுமையான அடி, நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் கிட்டே இருந்து. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க, லெக் சைடில் போயிட்டு இருக்காங்க, ஃபீல்டர் இருக்காரு, 4 நல்ல ஒரு ஷாட்டு, மிஸ்டேக் ஷாட் தான், ஆனால் 4 போயிருக்கு, சூப்பரான பேட்டிங் நியூ பேட்ஸ்மேன் கிட்டே இருந்து. பால் ஃபோர்த் ஓவரோட ஃபுல் டாஸ் பாலுங்க, சிங்கிள் கிடைக்கும், 2ங்கிற காலு, கம்ஃபர்டபுளாக 2ங்க. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க, எங்கேயோ அடிச்சிருக்காரு, 6 அங்கே ஒருத்தர் மண்டையை பொழந்துட்டாருங்க, ஒருத்தர் 6 செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க, கடுமையாக அடிக்க குப்பையெல்லாம் பறக்குதுங்க, தேர்ட் பால் அடிச்சிருக்காருங்க, எங்கேயோ போயிருக்கு, 6 சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேனு முசிறி ஐசிசி, அடிச்சிருக்காருங்க, கேட்சுங்கிற காலு, கேட்ச் கிடைக்குமா, 1 பிச்சு, ஆஹா அவுட்டுங்க, ரன் அவுட்டு, லாஸ்ட் 2 காலு அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடில், நல்ல ஒரு கேட்சு, இல்லை நல்ல ஒரு கேட்சு,
லாஸ்ட் பால் மிஸ் ஃபீல்டிங், இங்கே சிங்கிள் கிடைக்கும். முடிவில் முசிறி ஐசிசி 65 ரன் அடிச்சிருக்காங்க. 66 ரன் அடித்தா மேட்டுப்பட்டி வின் பண்ணலாம் அந்த மேட்சை. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பரணி நல்ல ஒரு பாலுங்க, டாட் பால் தான். தேர்ட் பால் நல்ல ஒரு பவுன்சருங்க, டாட் பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க கவர்ஸில், நல்ல ஃபீல்டிங் கூட. டாட் பால் இல்லாமல் சிங்கிள்ங்க, ஃபஸ்ட் ரன் கிடச்சிருக்கு டீமுக்கு. ஃபிஃப்த்து பாலுங்க நல்ல ஒரு பவுன்சருங்க, சூப்பரான லைன் அண்ட் லென்த்தில் போட்டுட்ருக்காரு பவுலர். பவர் பிளே போட சதீஷ் அடிச்சிருக்காருங்க கவர்ஸுக்கு மேலே. கேட்சா நல்ல ஒரு கேட்சுங்க, நல்ல ஃபீல்டிங். அங்கே விக்கெட்டு. செகண்ட் பால் லெக் சைடில் அடிச்சு விட்ருக்காரு, ஒரு நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் கிடைக்கும். தேர்ட் பால் நல்ல ஒரு யாக்கருங்க, நல்ல ஒரு ஸ்பீடாக போட்டிருக்காரு இந்த பாலை, டாட் பால். ஃபோர்த் பால் நல்ல ஒரு ஷாட்டு கவர்ஸுக்கு மேலே. நல்ல ஒரு த்ரோ, கன் த்ரோ, சிங்கிள். ஃபஸ்ட்டு 1 பால் நல்ல ஓவருங்க, சூப்பராக அந்த ஓவரை முடிச்சிருக்காரு. விக்கெட் பால் நல்ல ஒரு யாக்கருங்க, அந்த ஃபீல்டர் இருக்காரு, சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். செகண்ட் பால் தேர்ட் ஓவரோட நல்ல ஒரு பாலுங்க, சூப்பராக அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட்ல லென்த்தை மெயின்டைன் பண்ணி போட்டுட்ருக்காங்க. பேட்ஸ்மேனால் அடிக்கவே முடியல, நல்ல ஒரு பாலு. ஃபோர்த்து பால் நினைக்கிறேன், நல்ல ஒரு ஷாட்டு, கேட்சுங்கிற காலு. 4 கிடச்சிருக்குங்க, 4 ரன்னு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பவுண்டரி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஷாட்டு, லெக் சைடு போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. 1ஆ 2ஆங்கிற காலு, சிங்கிளு. ஆஹா, இங்கே ரன் அவுட்டுங்க. நல்ல ஒரு த்ரோ, கன் த்ரோ அந்த ஃபீல்டர் கிட்ட இருந்து. ரூபன் நினைக்கிறேன், ரூபனே தான். நல்ல ஒரு த்ரோ. ஸோ விக்கெட் போயிருக்கு மேட்டுப்பட்டிக்கு. முசிறி ஐசிசி இருக்காங்க. இல்லை நியூ பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பாலு, சூப்பராக பவுலிங் போட்டுருக்காங்க முசிறி ஐசிசி. ஓவர் முடிவில் மேட்டுப்பட்டி 16 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பாலு, லெக்கில் போட்டிருக்காரு. செகண்ட் பால் போட ரூபன் நல்ல ஒரு ஷாட்டுங்க, கேட்சுங்கிற காலு. குட் கேட்ச், குட் கேட்ச். அங்கே ஃபீல்டரு சூப்பரான கேட்ச், ஃபீல்டரு லைனை ஜட்ஜ் பண்ணி அங்கே பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டு, கேட்சுங்கிற காலு, நல்ல ஒரு கேட்ச், குட் கேட்ச் அங்கே ராகுல் கிட்ட இருந்து. ரூபன் விக்கெட்டுக்கு மேலே விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. முசிறி ஐசிசி இந்த மேட்சை வின் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க, வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். லாஸ்ட் பால் நல்ல ஒரு பால், ஒயிட் கொடுத்துருக்காங்க. நல்ல பாலுங்க, சூப்பர் பாலு, டாட் பால். லாஸ்ட் ஓவர் நல்ல ஒரு பாலுங்க, விக்கெட்டு. அண்ணன் எக்ஸ்பீரியன்ஸோட போட்டிருக்காரு, நல்ல ஒரு பால் விக்கெட்டோட. ஸோ இன்னொரு விக்கெட் இழக்கிறாங்க மேட்டுப்பட்டி. 5th ஓவரோட செகண்ட் பாலு நல்ல ஒரு பாலுங்க. இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, ரன் அவுட்டா? இல்லைங்க, ரன் அவுட் இல்லைங்க. 5th ஓவரோட தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டு, சிங்கிளா. ஒரு 4th பால் நல்ல ஒரு பாலு, டாட் பால். லாஸ்ட் பாலா, 6ஆ கேட்சா? 6 போயிருக்கீங்க. ரொம்ப நேரம் கழிச்சு 6. பேட்ஸ்மேன் கடைசி டேட்டில் 6 அடிக்கிறாரு. நல்ல ஒரு லெஃப்டில் ஒரு நல்ல ஷாட். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. காத்து சட்டமே ரெண்டு கிடைக்கும். கைஸ், இந்த நடந்து முடிஞ்ச மேட்ச் பார்த்தீங்கன்னா ஐசிசி டீமு சூப்பராக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. 2 டீமுக்குமே நம்ம மோகன் மீடியா சார்பாக வந்துட்டு